எல்லோருக்கும் ஹாய். காமெடியன் சந்தானம், ஆக்டர் சந்தானம். ஒரு ஆக்டர் சந்தானத்தை விட காமெடியன் சந்தானத்தை தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவர் கொடுக்குற டைமிங் காமெடி கவுண்டரை வேற எந்த ஆக்டர்னாலும் தர முடியாது. காமெடியனா நிறைய எக்கச்சக்கமான படங்களில் நடித்து அவருக்குன்னு தனி ஃபேன் பேஸ் வச்சுருக்காரு சந்தானம். பட் அவர் சினிமாவில் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னு சொல்லிட்டு கொடிகட்டி பறந்த காமெடியன் ரோலில் இருந்து ஹீரோவாக படங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டார். சில பல படங்கள் ஹிட் ஆயிருக்கு, சில பல படங்கள் ஃப்ளாப் ஆயிருக்கு. ரீசெண்டாக அவர் காமெடியனாக நடித்த மதகஜ ராஜா படம் 12 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆனாலும் சந்தானத்துக்காகவே கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் போய் படத்தை பார்த்து அவ்வளோ ரசித்தாங்க. ரிவ்யூஸ்லாம் சந்தானம் ஆக்டரை விட்டுட்டு காமெடியனாக வந்துருங்க, எங்களை சந்தோஷப்படுத்துங்கன்னு லட்சக்கணக்கான ஃபேன்ஸோட கருத்தாக இருந்தது. காமெடியனா இவரோட பங்களிப்புனாலேயே நிறைய படங்கள் ஹிட் ஆயிருக்கு. சந்தானம் ஹீரோவா கண்ணா லட்டு தின்ன ஆசையா, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், இனிமே இப்படித்தான், தில்லுக்கு தொட்டு, சக்கப்போடு போடு ராஜா, தில்லுக்கு தொட்டு 2 மாதிரியான படங்களும், A1, டக்கால்டி, பிஸ்கோத், பாரிஸ் ஜெயராஜ், டிக்கிலோனா, சபாபதி, குலுகுலு, ஏஜென்ட் கண்ணாயிரம் மாதிரியான படங்களும், டிடி ரிட்டர்ன்ஸ், கிக், 80s பில்டப், வடக்குப்பட்டி ராமசாமி, இங்கே நான் தான் கிங்கு மாதிரியான படங்களில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு சந்தானம். அப்போது சொன்ன மாதிரி சில பல படங்கள் ஹிட் ஆயிருக்கு, சில பல படங்கள் ஃப்ளாப் ஆயிருக்கு. இன் திஸ் வீடியோ சந்தானத்தோட அப்கமிங் மூவிஸ் லிஸ்ட் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்போம். கண்ணா லட்டு தின்ன ஆசையா படத்தோட டைரக்டர் KS மணிகண்டன் டைரக்ஷனில் ஒரு படம் வெளிவர இருக்கு. இந்த படத்தோட டைட்டில் ஓடி ஓடி உழைக்கணும். இந்த படத்துக்கு ஜிப்ரான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. ஃபுல் டைம் காமெடி ஃபில்மாக இருக்க போது அதில் எந்த டவுட்டும் இல்லை. அப்புறம் சந்தானம் ஆனந்த் பால்கி டைரக்ஷனில் நடித்த படம் சர்வர் சுந்தரம். இந்த படத்தில் சந்தானம், வைபவி, ராதாரவி, கிரண் ராஜோட், மயில்சாமி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் முன்னாடியே ரிலீஸ் ஆக இருந்தது. பட் சில பல பிரச்சனைகளால் கிடப்பில் கிடக்கு ரிலீஸ் ஆகாமல். இந்த படமும் சந்தானம் ஹீரோவாக நடித்து ரிலீஸ் ஆகிருக்கு. சந்தானம் ஹீரோவாக நடிக்கிறத விட காமெடியனாக திரும்பி படங்கள் பண்ணணும்னு கோடிக்கணக்கான ரசிகர்களோட வேண்டுகோளாக இருக்குது. எப்படியோ ஃபேன்ஸை என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தால் போதும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சந்தானம் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சந்தானம் ஆக்டரா படங்கள் பண்ணணுமா இல்லை காமெடியனா பண்ணணுமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பபாய்.